பழனி கோவில் அடிவாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அதிகாரிகளை கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர் ஆய்வில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காத்திருப்பு கூடத்தில் நாய்கள் உலாவுவதால் பக்தர்களின் பாதுகாப்புக்கு என்னதான் செய்து வருகிறீர்கள் என்று அவர் அதிகாரிகளிடம் கடுமையாக கேள்வி கேட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், இந்த ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அன்னேஷ். பழனியில் நடைபெற்ற அலங்கார நுழைவாயில் மற்றும் வாக்காள நந்தவனம் சிறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகர் வருகை தந்துள்ளார். ஆனால் விழா நுழைவாயில் கோயிலில் வைக்கப்பட்டிருந்த அரசு பேனரில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அதிர்ச்சி அந்த எம்எல்ஏ ரவி மனோகர் விழா மேடைக்கு செல்லாமல் வேறுவிடத்தில் ஒரு பகுதியில் வெளியிருந்தார். உடன் அதிமுக மற்றும் முக்கிய பிரமுக விழாவை உடனடியாக விழா தலைவரான இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து அமைச்சர் ரமேஷ் அங்கிருந்து கோயில் அறங்காவல்துறையினர் மற்றும் திருக்கோயில் அதிகாரிகள் உடனடியாக நேரில் அழைத்து மிக கடுமையாக எச்சரித்தார். அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி என்று விழாக்கள் மற்றும் ஏன் அவர் பெயர் என்று போடவில்லை என அவரை தொடர்ந்து காரசாரமாக தெரிவித்தார். தொடர்ந்து ஒருங்கிணைந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிமனோகரன் அவரை அமைச்சர் நேரில் சென்று அதிகாரிகள் தவறுகளை செய்ய வருத்தம் தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். குழந்தை எல்லாருமே படிச்சா என்ன ஆகுது? படிச்சா என்ன ஆகும்? வெளிக்கு வந்து யாராவது குழந்தைய படிச்சா யார் சார் கேட்க மாட்டாங்க சார். கவர்மெண்ட்டை கேட்க ரிசல்ட் தான் கேட்கணும். அவுட் புட் என்ன நீங்கள் அதை பண்ணிட்டு சொல்லிட்டு